அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு திசைகள் நடக்கும் போதும் நம்முள் என்ன மாற்றங்கள் நடக்கும், என்ன நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சும ரகசியம் இருக்குது. ஒரு சூரிய திசை ஓட போகுது அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்பில் இருக்கணும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அது உங்களுக்கு யோகமாக இருக்கலாம் அல்லது அபயோகமாக இருக்கலாம். 6, 8, 12 நடத்தலாம். ஆனால் சூரிய திசையுடைய சாராம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறதை நீங்கள் கவனமாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பாதிப்பிலிருந்து தப்பிச்சுக்கலாம். சூரிய திசை நடக்கும்போது காரக ரீதியான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, காரக ரீதியான பலன்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அரசு அதிகாரிகளுடன் தொடர்புகள் உண்டு. அரசு அதிகாரிகளுடன் தொடர்புகள் உண்டாகும். கொஞ்சம் என்ன சொன்னான்னா இன்க்ளூடிங்கான ஒரு நட்புகள் ஏற்படும். இதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தந்தையுடனான நேரடி தொடர்புகள் அதிகரிக்கும். தந்தை இருந்தால், அப்போ தந்தை இல்லைன்னா தந்தையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், தந்தைக்கு முறையாக திதி கொடுத்தல், தந்தையுடைய ஆகுதிகளை பத்திரப்படுத்துதல், இத்தனை இந்த சூரிய திசையில் கண்டிப்பாக அதற்குண்டான கவனத்தை அதிகமாக செலுத்தும். அப்பா சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும். பிரபலமான மனிதர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக சூரிய திசையில் நடக்கும். பிரபலமான மனிதர்களுடைய தொடர்பு சூரிய திசையில் நடக்கும். சமூக தொடர்புகள் அதிகமாக அதிகரிக்கும். சமூக தொடர்புகள் அதிகமாக அதிகரிக்கும். முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே சூரிய உரையில் நடக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான உங்களுக்கு பிடித்தமான சில நிகழ்வுகள் சூரிய உரையில் நடக்கும். கண்டிப்பாக சூரிய ஓரையில் சிவாலய தரிசனங்கள் நீங்கள் போய் வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிறையா சிவாலயங்களை போய் சென்று சந்திப்பது, அங்கே வழிபாடு பண்ணுவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சிம்ம லக்கணத்தில் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும். சிம்ம லக்கணத்தில் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கண்டிப்பாக உண்டாகும். சூரிய திசை புத்தி அந்தரம் நடப்புள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சூரிய திசை புத்தி அந்தரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும். சூரியனுடைய நட்சத்திரங்களாகிய கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும். சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும். அதே சமயத்தில் சூரிய தோஷமுடைய நட்சத்திரமாகிய அசுபதி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி அந்த தோஷமுடைய நட்சத்திரக்காரர்களுடனுடைய தொடர்பு நடக்கும். ஒருத்தருக்கு அனுச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் கூட அந்த நபருடன் நமக்கு என்ன சொல்லலாம்னா பழக்க வழக்கங்களும் ஒரு அந்யோன்யமும் ஒரு நட்பும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. சிவ பக்தர்களுடன் நட்பு உண்டாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். சூரியனுடைய பெயர்கள், சிவனுடைய பெயர்கள் கொண்ட மனிதர்களுடன் நட்புகள் உருவாகும். சூரியனுடைய பெயர்கள், சிவனுடைய பெயர்கள் கொண்ட மனிதர்களுடன் நட்புகள் கண்டிப்பாக உருவாகும். சிவப்பு நிற வஸ்துக்களின் சேர்க்கை உண்டாகும். சிவப்பு நிறைய வஸ்துக்கள்னால் வஸ்திரங்களுடைய சேர்க்கை நமக்கு அதிகமாக கிடைக்கும். சிவப்பு நிற ஆடைகள் அணிவதில் கண்டிப்பாக விருப்பம் உண்டாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா சூரியன் என்று சொன்னால் தலைமை, அப்போ குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கண் மருத்துவரை சூரிய திசையில் சந்திக்க கண்டிப்பாக நேரிடும். கண் மருத்துவரை
சூரிய திசையில் கண்டிப்பாக சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா, மலை பிரதேசங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சமூக சேவையில் என்ன சொன்னான்னா, நாட்டம் கண்டிப்பாக உருவாகும். பெயர் புகழ் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை உண்டாகும். பரிசு, பாராட்டு, விருது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா நடக்குமானா 100% நடக்கும். எப்பயுமே ஒரு திசை மாறும்போது நம்முடைய கேரக்டரே மாறும். ஒரு திசையில் என்ன சொன்ன சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், அடுத்த திசையில் என்ன சொல்லலாம்னா நன்மைகள் கிடைக்கும். ஒரு திசையில் யோகத்தை அனுபவித்து விட்டீர்கள், இன்னொரு திசை அதற்கு ஈக்குவலான கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ சூரிய திசையுடைய தாக்கம் என்பது நான் சொன்ன இந்த 17 மொத்தம் 19 பாயிண்ட்டு. இந்த 19 பாயிண்ட் என்ன சொன்னால், சூரிய திசை நடப்பவர்கள் கவனமாக நீங்கள் என்ன சொன்னால், இது பொதுவான பலனாக இருந்தாலும் இதில் கண்டிப்பாக இந்த பொது பலன்கள் நடக்கும். அதற்கடுத்து அந்த நட்சத்திரங்கள் எந்த சூரிய திசை நடக்கிறது, அந்த நட்சத்திரம் யார் சாரம் வாங்கியிருக்கான், அந்த சாரம் என்ன சொன்னால் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமுடைய அமைப்பு அப்படிங்கிறது கூட அதுக்கப்புறம் தான். அதனால் சூரிய திசை நடக்கும்போது நாம் இந்த திசையுடைய அந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு ஒன்று, ஃபார்மாலிட்டி தான். சூரியனுடைய ஃபார்மாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். இதை தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சூரிய திசை நடக்கும்போது சிவ வழிபாடு கண்டிப்பாக நடத்துங்க. 15 நாளைக்கு ஒருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலில் போய் தேன் அபிஷேகம் பண்ணுங்கள். ஏன்னா சிவனுக்கு பிடிச்சது தேன். தேன் அபிஷேகம் பண்ணுங்கள். வில்வ மாலை போடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நம்மளுடைய அலுவலகத்தில் என்ன சொல்லலாம்னா மோதிரம் கிடைக்கும். என்ன மோதிரம்? இந்த மோதிரம். இது என்ன சொல்லலாம்னா பணவரவை கொடுக்கக்கூடிய 17.250 கிராமில் வெள்ளி மோதிரம், தாமரை மலர் பதித்த மோதிரம் கிடைக்கும். அதுக்கடுத்து ரசமணி கிடைக்கும். வலம்புரி விநாயகர் கிடைக்கும். வலம்புரி சங்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அலுவலகத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும். வாங்கி பயன்பெறுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியான ஒரு அமைப்பு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.